நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட நடிகை மீனா மருத்துவமனையில் இப்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே இப்போது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தான் மூழ்கியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போது எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. ஒரு சில ரசிகர்கள் அவங்க கண்டிப்பாக நல்ல உடல் நலத்தோட மீண்டும் குணமாகி வீடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது பிரார்த்தனைகளையும் பண்ணி வராங்க. நடிகை மீனா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை. சொல்லப்போனால் இவங்க தமிழ் சினிமாவில் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகமாயிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் அவங்களுடைய நடிப்பை பார்த்து எல்லாருமே ரொம்பவுமே வியந்து போனாங்க. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் நல்ல ஒரு முக்கியமான கதை கொண்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தெலுங்கு மலையாளத்திலையும் அவங்க ஒரு சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த நடிகை மீனா அவங்களுடைய 17 வயதில் மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க. அவங்க நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. அதற்கு காரணம் அவங்களுடைய அழகும் திறமையும் ரொம்ப அழகான நடிப்பும் தான். ஒரு குழந்தை மாதிரியான ஃபேஸ் கட் கொண்ட நடிகை தான் மீனா. அவங்களுடைய அந்த சுட்டித்தனமான நடிப்பு அவங்கள நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போனது. சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சத்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த் போன்ற எல்லா நடிகர்களும் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் போன்ற பிற மொழிகளையும் நல்ல ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்துருக்கு. அங்கவும் மிக முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க நடிகை மீனா. இப்படியாப்பட்ட நடிகை மீனா தொழிலதிபர் வித்யாசாகர் அப்படிங்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. ஸோ நல்லபடியாக போய்ட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடிகை மீனா திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு மீண்டும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கணவருக்கும் நடிகை மீனாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. நடிகை மீனாவில் தொடர்ந்து படம் நடிக்க முடியல. அதோட அவங்களுடைய கணவர் நுரையீரல் பாதிப்பு காரணமாக ரொம்பவுமே பரிதாபமான முறையில் உயிரிழந்தும் போனார். நடிகை மீனா ஆசைப்பட்ட எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் நிலைக்கல அப்படிங்கிற சோகத்தில் நடிகை மீனா ரொம்பவுமே பார்த்தோம்னா வீட்டிலேயே முடங்கி போயிட்டாங்க. நடிகை மீனாவை எங்கேயுமே பார்க்க முடியல. அதன் பிறகு இப்போ தான் கொஞ்சமாக மீண்டு வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில படங்களில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட நடிகை மீனாவுக்கு இப்போது நுரையீரல் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, நடிகை மீனா வாழ்ந்து வந்த வீட்டுக்கு பக்கத்தில் புறாக்கள் அதிகமாக வளர்ப்பாங்களாம். ஏற்கனவே அவங்களுடைய கணவருக்கும் இதே மாதிரி நுரையீரல் தொற்று தான் ஏற்பட்டது. அந்த புறா வளர்க்கக்கூடிய புறா எச்சத்திலேருந்து பரவக்கூடிய ஒரு சில நுண்கிருமிகள் நுரையீரலை அட்டாக் பண்ணுமாம். அதன் காரணமாக தான் வித்யாசாகர் இறந்து போனார். இப்போது நடிகை மீனாவுடைய நுரையீரலும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான். சொல்லப்போனால் அந்த பகுதியில் வளர்க்கக்கூடிய புறாக்களால் தான் இப்போது இவங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக மருத்துவமனையில் அவங்க இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்களுக்கு இப்போது சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுருக்கு. நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போணுச்சு அப்படின்னா அது உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும் வாய்ப்பு இருக்காம். இந்த செய்தி தான் இப்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்தில் மூழ்கியிருக்காங்க.